بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அல்லாஹ்வின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களில், அழகிய திருநாமங்களில் முக்கியமான இரண்டு திருநாமங்களை பற்றி, இரண்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி தான் இன்றைய ஹுத்பா பிரசங்கம். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 100க்கும் மேற்பட்ட அதிகமான திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா திருநாமங்களையும் உள்ளடக்கக்கூடிய, எல்லா திருநாமங்களுடைய கருத்தையும் செயல்களையும் உள்ளடக்கக்கூடிய முக்கியமான இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அல் ஹய்யு, அதாவது என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன். அல் கய்யூம், நிலைத்திருப்பவன் என்ற இரண்டு இந்த திருநாமங்களும் ஏனைய அல்லாஹ்வுடைய பண்புகள், திருநாமங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய பண்புகளாக, திருநாமங்களாக இருக்கிறது. எனவேதான் இப்னு மாஜாவில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்முல்லாஹில் அஅஸமு ஃபீ சுவரின் மினல் குர்ஆனி ஸலாத். எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் குர்ஆனில் 3 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய காசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தாபிஈன்களை சேர்ந்த அந்த அறிஞர் குர்ஆனில் 3 இடங்களில் எங்கே இந்த இஸ்ம்கள், திருநாமங்கள் இருக்கிறது என்பதை தேடி பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், ஃபல்தமஸ்து ஃபில் பக்ரதி, சூரத்துல் பக்ராவிலே நான் தேடி பார்த்தேன், அந்த திருநாமங்கள் ஆயத்துல் குர்சியிலே இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு இடம். இரண்டாவது இடம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அடுத்த சூரா, அந்த சூராவில் 2வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது இடம் என்னவென்று சொன்னால் சூரத்து தாஹா, சூரத்து தாஹாவில் 111வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம், நிரந்தரமாக உயிருடன் இருக்கக்கூடிய, என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு முகங்கள் பணிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் மிக முக்கியமான திருநாமங்களாக இருக்கிறது. அல் ஹய், என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன். அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கும் உயிருடன் இருக்கக்கூடியவன் என்ற பண்பு இருக்கிறது, ஆனால் நிரந்தரம் கிடையாது. மனிதன் இல்லாமையிலிருந்து உருவாகியவன், அல்லாஹ் அப்படி கிடையாது. அதே போன்று மனிதர்கள் அனைவரும் அழிந்து விடக்கூடியவர்கள், அல்லாஹ் அழியாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்கவே முடியாத அந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல் ஹய்யு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு எந்த குறைகளும் ஏற்படாது. மனிதர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய செவிப்புலன் கேட்கக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். ஆனால் அது இடையில பழுதாகி போகவும் முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கேட்கக்கூடிய தன்மை என்னவென்று சொன்னால், உலகத்தில் எந்த பாகங்கள், எந்த இடத்தில் என்ன நிகழ்ந்தாலும் அதனை கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய விசாலமான ஆற்றல் அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு இருக்கிறது. மனிதனுடைய ஆற்றல்கள் அனைத்தும் சுருங்கியது. அதில் ஒன்றுதான் உயிருடன் வாழக்கூடிய என்ற அந்த பண்பு மனிதனுக்கு சுருக்கமானது, சுருங்கியது. அதனால் தான் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், எங்களுடன் வாழ்ந்த மூதாதையர்கள் அனைவரும் எங்கே இருக்கின்றார்கள்? மண்ணுக்கு கீழே இருக்கின்றார்கள்.
ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரணிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது. அது மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழியக்கூடியவை தான். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சங்கைக்குரிய மகத்துவம் மிக்க அந்த இறைவனின் முகம் மாத்திரம் எஞ்சி இருக்கும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் மாத்திரம் எஞ்சி இருப்பான், மற்றவைகள் அனைத்தும் அழியக்கூடியது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே போன்று மனிதர்களுக்கு அப்படி பயான கேட்டுக்கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு அப்படி போயிடு, கொஞ்சம் பேருக்கு சின்ன தூக்கம் வந்து போயிடு. அது சின்ன தூக்கம் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் பேர் குரட்டை விட்டு தூங்குவாங்க. அது பெரிய தூக்கம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம். ஆயத்துல் குர்சியிலே நாம் ஓதுகின்றோம், அவனுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது, ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை ஓதுகின்றோம். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லா யனாம். அல்லாஹ் தூங்கவே மாட்டான். வலா யன்பகி லஹு அன் யனாம். அவனுக்கு அது தேவைப்படவும் மாட்டாது. ஒரு மனிதன் தூங்குகின்றான் என்று சொன்னால் அவனுடைய உடலிலே உளைச்சல் கஷ்டம் இருக்கிறது. எனவே அந்த தூக்கத்தை தூங்கி அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ரெஸ்ட் வரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த தூக்கம் தேவை கிடையாது. அப்படி தூங்க வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அப்படிப்பட்ட குறையுள்ள பண்புகள் எதுவும் கிடையாது. எனவே இரண்டாவது பண்பு தான் என்ன? நிலைத்திருப்பவன். இப்ப நாம நிரந்தரமாக உயிருடன் இருப்பவன் என்று சொன்னாவே நிலைத்திருப்பவன் தான். அப்படி இருந்தும் நாம் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மற்றவைகளின் பக்கம் எந்த தேவையும் கிடையாது. மனிதர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக மற்றவர்களின் பக்கம் தேவைப்படுவார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கமும் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தாகம் கிடையாது. எனவே அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார். அவர் ருகூஉம் செய்து சுஜூத் செய்துவிட்டு அத்தஹியாத்து ஓதினார். அத்தஹியாத்து ஓதி முடித்ததன் பின்னால் ஒரு துஆவை அவர் ஓதுகிறார். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லகல் ஹம்து, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், புகழ் அனைத்தும் உனக்குரியது. லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணங்குவதற்கு உலகத்திலே யாரும் கிடையாது. யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவனே. யாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவம் மிக்கவனே, சங்கைக்குரியவனே. யா ஹய்யு யா கய்யூம், இன்னி அஸ்அலுக, உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று ஓதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன பிமாதா அல்லாஹ், எதை கொண்டு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். ஏன்னா அவர் சத்தம் போட்டு ஓதல, நபிக்கு மாத்திரம் அது விளங்கியது. அப்பொழுது சஹாபாக்கள் ஃபகாலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் அது தெரியும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லகத் தஅல்லாஹ பிஇஸ்மிஹில் அஅலம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுடைய திருநாமங்களில் மிக மகத்துவம் மிக்க திருநாமங்களை கொண்டு அவர் துஆ பிரார்த்தனை செய்தார். அதன் மூலமாக ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவருக்கு கொடுக்கப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு வார்த்தை யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வார்த்தையை போட்டு
அந்த சஹாபி பிரார்த்தனை செய்ததன் காரணத்தினால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நாம் முதலாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இது என்ன யா ஹய்யு யா கய்யூம், எங்களுக்கு மணித்தியால கணக்கு துஆ ஓதும், அப்பதான் எங்களுக்கு திருப்தி, இப்படித்தான் நாம விளங்குவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஹய்யு யா கய்யூம், அதுக்கு பிறகு வேண்டிய பாஷையில கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள், யா ஹய்யு யா கய்யூம். அதே போன்று இன்று நாம் மனிதர்களை பார்க்கின்றோம். மனிதர்கள் எல்லோரும் புதிய புதிய வார்த்தைகளை போட்டு குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத பலவீனமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை போட்டு துஆ செய்துவிட்டு என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கவலைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் எந்த துஆ கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு கேளு. எதை கொண்டு? அதுல முக்கியமானதுதான் யா ஹய்யு யா கய்யூம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான், நீங்கள் என்னை பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திருநாமங்களை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அந்த திருநாமங்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். அதே போன்று மிஹ்ஜன் இப்னு அல்-அத்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைகின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் தொழுகையை முடித்துக் கொண்டு இறுதி அத்தஹியாத்தில் இருந்து ஒரு துஆவை ஓதுகிறார். என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், பிஅன்னகல் வாஹிதுஸ் ஸமத், நீ ஒருவன் தேவையற்றவன், அல்லதி லம் யலித் வலம் யூலத், உன்னை யாரும் பெறவும் இல்லை, நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, அன் தக்ஃபிர லீ துனூபி யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் நிகரற்ற அன்பாளன் என்று இவர் இந்த துஆவை சொன்னார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கது உஃபிர லஹு, கது உஃபிர லஹு, கது உஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இது என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் நெருக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது கவலை ஏற்படக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டு சொன்னார். நமக்கு நிறைய கவலை இருக்கு வாழ்க்கையில், அப்படித்தானே? நபி அவர்களுக்கு ஏதாவது இருந்தாப்புல வரும், நமக்கு வாழ்க்கை என்னதான் கவலை. ஆனா நாம் இந்த துஆவை கேட்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்தால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத், உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இலகுவான துஆ தான் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத். இதை போட்டு நிறைய கேட்க வேண்டியதுதான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று நாம் எங்களுடைய அமல்கள் சீரானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டும், யா ஹய்யு யா கய்யூம் அஸ்லிஹ் லீ அமலி, யா அல்லாஹ் என்னுடைய அமலை சீராக்கி வைப்பாயாக. எங்களுடைய சந்ததியினர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், யா ஹய்யு யா கய்யூம் அஸ்லிஹ் லீ துர்ரியதி. அதே போன்று எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் அஸ்அலுக நஜா. அதே போன்று எல்லா விடயங்களுமே எங்களுடைய விடயங்கள் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் இலகுவான ஒரு வார்த்தை, யா ஹய்யு யா கய்யூம் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹ், என்னுடைய எல்லா விடயங்களையும் நீ இலகுபடுத்தி தருவாயாக, சீர்திருத்தி வைப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பான். எனவே நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமங்களை கொண்டு பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.